உடைகிறதா நாம் தமிழர் கட்சி, தனிக்கட்சி தொடங்குகிறாரா சகோதரி காளியம்மாள்? இதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். காரணம், சீமானோட இன்னொரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அந்த ஆடியோ ஏற்கனவே வைரல் ஆகிருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் அந்த ஆடியோவில் வேறொரு கோணத்துலேருந்து அந்த ஆடியோவை பார்க்க வேண்டியிருக்குதுல்ல. ஒவ்வொருத்தரும் நம்முடைய தம்பிமார்கள், தோழர்கள் எல்லாருமே அதை பற்றி பேசியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை இன்னொரு கோணத்திலிருந்து அந்த ஆடியோவை அணுக வேண்டிய தேவை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி உடைகிறதா? இதில் இன்னொரு புதிய கேள்வி என்னென்னா, சகோதரி காளியம்மாள் குறித்தானதாகத்தான் அந்த ஆடியோ இருந்துச்சா, அல்லது சீமான் பேசிய அந்த ஆடியோ வேறு ஒரு பெண்மணியை பற்றியதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஏகலைவன் அவர்கள், மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அவர்கள், தொடர்ந்து தமிழ் தேசிய தளத்தில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் நின்று அவர் தமிழ் தேசிய அரசியலுக்காக வாதங்களை எடுத்து வைத்து எழுதி பேசி தொடர்ந்து களமாடி வரக்கூடிய ஒரு சகோதரர். அவரும் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து நான் சற்று விலகி நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இது அனைத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ் கேள்வியை என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆடியோ பரபரப்பாக போயிட்டுருக்குது இல்லையா? நீங்கள் அந்த ஆடியோவை முதல்ல கேளுங்க. ரைட், நான் அதுலேருந்து உங்களுக்கு அதுலேருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு புரியும். முதல்ல அந்த ஆடியோவோட ஸ்டார்டிங் கொஞ்சத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. தெளிவுபடுத்திடுங்க. என்ன வேலை செய்கிறான்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. அவர் ரொம்ப பேரன்புக்காரர், அதே மாதிரி பெருங்கோவம் கொண்டவன். அவன் எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டான். இப்படி கேட்டிங்களா? ஃபுல் ஆடியோ கொஞ்சமாக நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தொடக்கத்திலே இவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சொல்லிடுங்க அப்படிங்கிறார். சொல்லிடுங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இந்த ஆடியோ நேரடியாக யாருக்கு அனுப்பப்பட்டதல்ல, சம்மந்தப்பட்டவருக்கு அனுப்பப்பட்டதில்லை. சம்மந்தப்பட்டவர்னு யாருங்க? காளியம்மாள் தானா? எல்லாரும் காளியம்மாள் தானே சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆடியோவில் எங்கேயும் காளியம்மாள் என்ற பெயரை சீமான் குறிப்பிடலை. ஆனால் காளியம்மாளாகத்தான் இந்த ஆடியோ காளியம்மாளுக்காகத்தான் பேசப்பட்டது அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் ஏன் வலுவாக வந்துச்சு, அப்படிங்கிற சந்தேகம் ஏன் எல்லோருக்கும் வலுவாக வந்துச்சுன்னா, நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல முன்னாடி ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. பெண்களில் நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட ஒருவர் அப்படின்னா, எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒருவர்னால் யார் தான்? காளியம்மாள் தான். அவர் இந்த ஆடியோவினுடைய பிற்பகுதியில் சொல்லியிருப்பார். நான் அப்புறமா ப்ளே பண்ணுறவங்களுக்கு. அந்த பிற்பகுதியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம்லாம் பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு குறிப்பிடுறார். அப்போ இதே மாதிரி தான் அவங்கள வளர்த்தேங்கிறார். அப்போ அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறது பேச்சால், உழைப்பால் அப்படின்னா அங்கே காளியம்மாள் மட்டும்தான். அதனால தான் இந்த ஆடியோ காளியம்மாளுக்காகத்தான் பேசப்பட்ட ஆடியோ அப்படிங்கிற வலுவான நம்பிக்கையும் சந்தேகமும் எல்லோருக்கும் ஏற்பட்டுச்சு. சரி, காளியம்மாளுக்காக பேசப்பட்ட ஆடியோ இல்லைன்னா அதை மறுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? காளியம்மாளுக்கும் இருக்குது, சீமானுக்கும் இருக்குது. சரி, காளியம்மாளுக்கு இந்த ஆடியோவை டைரெக்டாக அனுப்பியிருப்பாரா சீமான் அப்படின்னா இல்லை. ஏன்னா அதான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். ஓப்பனிங்கில் என்ன சொல்கிறேன்னா, சொல்லிடுங்க அப்படிங்கிறார். சொல்லிடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாவட்டத்தை சேர்ந்த யாரோ ஒருவருக்கு, நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய முன்னணி நிர்வாகிக்கு இந்த ஆடியோவை அனுப்பியிருக்கிறார் சீமான். அனுப்பி நீங்கள் காளியம்மாளுக்கு இதை அனுப்பிடுங்க. அப்படி அனுப்பிடுங்கன்னு சொல்லும்போது அந்த சினிமாவில் ஒரு காமெடி வரும்ல, அச்சோ அவர் பயங்கரமானவராச்சே அப்படிம்பார்ல. யாரை சொல்கிறாருன்னா அவரே சொல்லிப்பார். அவர் கேட்பார்ல, நான் யாருன்னு என்னை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, வெளியில் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அச்சோ ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னா அதை இவரே சொல்ல வேண்டியதானே. அந்த மாதிரி இதில் ஆடியோவில் சொல்லி வச்சுருப்பார் சீமான். என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் கேட்டிங்கல்ல, அவன் பேரன்புக்கும் பெருங்கோபத்துக்கும் சொந்தக்காரன் அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இல்லையா? நேரடியாக காளியம்மாள்கிட்ட பேசுகிறதா இருந்திருந்தா எப்படி சொல்லியிருப்பார்னா, நான் பேரன்புக்கும் பெருங்கோபத்துக்கும் சொந்தக்காரன்னு சொல்லியிருப்பார். ஸோ வேறு யாரோ ஒரு மாவட்ட நிர்வாகிக்கு, கட்சி நிர்வாகிக்கு இது அனுப்பப்பட்ட ஆடியோ அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரைட், இந்த அளவில் நிற்போம். இப்போ பிரச்சனை எங்கே வருது? காளியம்மாள் மீது இவருக்கு என்னங்க கோபம்? அதான பிரச்சனை. காளியம்மாள் மீது என்ன கோபம் அப்படின்னா, அதை செகண்ட் ஹாஃபில் சொல்கிறார் அந்த ஆடியோவில். காளியம்மாள் மீது என்ன கோபம்? காளியம்மாள் இவர் வாழ்நாள் எதிரியாக நினைக்கக்கூடிய, இவர் வீழ்த்தியே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிடத்திற்கு ஆதரவாக போய்விட்டாரா? இல்லை. அல்லது இவர் எதிரி போல் காட்டி மிகுந்த நட்போடு இருக்கக்கூடிய வலதுசாரிகள் இல்லையா, பாஜக, ஏன்னா இவரே சொல்லியிருக்கார்ல மோடிக்கு இவரை ரொம்ப பிடிக்கும்னு, அந்த மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக அவர் எதுவும் செயல்பட்டு விட்டாரா? திராவிட கருத்தியலை ஆதரித்து விட்டாரா? திமுகவுக்கு விலை போய் விட்டாரானா? அப்படிலாம் இல்லை. அப்போ காளியம்மாள் மீது சீமானுக்கு என்ன தான் கோவம் அப்படின்னா,
அந்த ஆடியோவில் அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த போர்ஷனை நல்லா கேட்டுக்கங்க. இது யாருக்குன்னா ரொம்ப குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அன்பு தம்பி தங்கைகளுக்கு இந்த போர்ஷன் கேளுங்க. இப்படிதான் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்தை வளர்த்தான். கடைசியா துரோகத்தில் போய் நின்று இங்கே திறமை மட்டும் முக்கியம் இல்லை, நீ என்ன செய்கிறாயின்னு கவனிக்கிறதே எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நாங்கள் வளர்க்குறது? நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது, பெண்கள் எல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது. நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க, செல்ஃபோன் கொடுத்துருக்க, ஆளுக்கு 2000 காசு கொடுத்துருக்க. இதெல்லாம் என்ன பேசியிருக்காரு அன்பு சகோதரர் திரு சீமான் அவர்கள்? என்ன சொல்கிறாரு இதில்? எந்நேரமும் ஒன்னே கண்காணிக்கிறதே ஒரு வேலையா எங்களுக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தனியாக ஆள் சேர்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. தனியான்னா எனக்கு புரியலை. அவங்க என்ன தனி கட்சியாக நடத்துகிறாங்க? அவங்க ஒரு இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்கன்னு வைங்க, சகோதரி காளியம்மாள் ஒரு 1000 பேரையோ 500 பேரையோ ஒரு இடத்துல திரட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேர் 500 பேர் யாருக்கு ஆதரவாகத்தான் மாறப்போகிறார்கள்? நாம் தமிழர் கட்சிக்கு தானே. அந்த ஓட்டு யாருக்கு வரப்போகுது? நாம் தமிழர் கட்சிக்கு தானே வரப்போகுது. இவர் என்ன சொல்கிறாரு? அப்படி சேர்க்காதேங்கிறாரு. நீ என்ன தனியாக ஆள் சேர்க்குறியா, கூட்டம் சேர்க்குறியாங்கிறாரு. அப்போ என்ன தெளிவாக இருக்கிறாருன்னா சீமான், அவரை தவிர கட்சியில் யாருக்கும் ஆள் வரக்கூடாது. 500 பேரோ 1000 பேரோ அடுத்த கட்ட தலைவர்களை நம்பி வரவே கூடாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகக்கூடாது என்பதில் சீமான் உறுதியாக இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, சீமானினுடைய நோக்கம் வெற்றி பெறுவதோ ஆட்சியை பிடிப்பதோ அல்ல. நீங்கள் ரொம்ப உழைத்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்டத்தில் இருக்கவங்களாம் கடுமையாக உழைச்சி ஒருவேளை கூட கொஞ்சம் ஓட்ட வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உள்ளபடியே அவருக்கு தலைவலி. அவர் அதை விரும்பலை. அவருடைய நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியில் அமரவிடாமல் பார்த்துக்கொள்வது மட்டும்தான். அவர் வந்து ஸ்பாய்லர், தட் மீன்ஸ் ஓட்டுக்களை பிரிக்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமே தவிர அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு என்னவே இருந்ததே கிடையாது. நீங்கள் ஆளை கூட்டு நிறைய பேரை சேர்த்து கட்சியை வளர்த்துட்டிங்கன்னா அவருக்கு உள்ளபடியே அது பிடிக்காது. நலித்தர் அதைத்தான் காளியம்மாள்கிட்ட சொல்கிறார். நீ என்ன ஆள் சேர்க்குறியா, கூட்டம் சேர்க்குறியா, உனக்குன்னு தனியா? அடுத்தது இது வந்து சீமான் வந்து காளியம்மாள் மீது காட்டக்கூடிய கோபத்துக்கான காரணம் காளியம்மாள் ஆள் சேர்த்துட்டாங்கிறது. இப்போ காளியம்மாள் மீது அதில் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. காளியம்மாளாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆடியோ காளியம்மாளாக இருக்கிற பட்சத்தில் காளியம்மாள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன விமர்சனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியோவில் ஒரு இடத்துல சொல்கிறார், நீ தனியாக பார்ட்டி நடத்தியிருக்கிற, மண்டபத்தில் கூட்டு ஆள் சேர்த்துருக்க, எல்லாருக்கும் செல்ஃபோன் கொடுத்துருக்கேங்கிறார். இது யார் மீது இந்த குற்றச்சாட்டுன்னு தெரியலை. காளியம்மாளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான என்ன சொல்லுது, நம்ம யூகிக்கிறோம் இல்லையா, இது இந்த காரணிகளை வைத்து அப்படிங்கிறதுல மீனவ கிராமங்களில் நீ ஆள் சேர்க்குறேங்கிறார். மீனவ கிராமங்களில் நான் நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு காளியம்மாள் ஒரு தனியார் யூடியூபுக்கு பேட்டி கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீனவ கிராமங்களில் நான் ஏற்கனவே அறியப்பட்டவள், நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறேன்னு அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மீனவ கிராமங்களில் கடுமையாக அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார், சமூகம் சார்ந்து இயங்கி இருக்கிறார், பணி செய்திருக்கிறார், அரசியல் சார்ந்த பணிகளை அவர் செய்திருக்கிறார். ஸோ அவருக்குன்னு ஒரு ஆதரவு கூட்டம் இருக்குது, அது உண்மை, அதை அவரே ஒத்துக்கொள்கிறார். ஸோ மீனவ கிராமங்களில் நீ ஆள் சேர்க்குறியான்னு கேட்குறாரு. அப்போ மீனவ கிராமங்களில் ஒன்று, அது யார்? காளியம்மாள். அப்புறம் இந்த ஆடியோ ஒரு பெண்ணுக்கானது, கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களில் அறியப்பட்டவர் காளியம்மாள். யார்? ராஜு, அப்புறம் வந்து கல்யாண சுந்தரம் உள்ளிட்டவர்களுக்கு இணையாக நீ வந்து துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கிறது காளியம்மாள் மட்டும்தான். அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆடியோ காளியம்மாளுக்கு நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ என்ன சிக்கல்னா, செல்ஃபோன் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒருவேளை இது காளியம்மாளுக்குதாகத்தான் இருந்தால், இந்த ஆடியோ இருந்தால் 2000 பேரை 1000 பேரையோ 2000 பேரையோ திரட்டி வச்சு செல்ஃபோன் கொடுக்குற அளவுக்கு காளியம்மாளுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? ரைட். காளியம்மாள் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஆடியோ காளியம்மாளுக்கு இல்லை அப்படின்னா யாரோ ஒரு பெண்ணுக்கு அப்படி வச்சுப்போம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரோ ஒரு பெண்ணுக்கு, எக்ஸோ ஒய்யோ வச்சுப்போம். அந்த எக்ஸுக்கோ ஒய்யுக்கோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரோ ஒரு பெண்மணிக்கு, ஒரு சகோதரிக்கு 2000 பேரை திரட்டி வச்சு பார்ட்டி கொடுக்குற அளவுக்கும் 2000 பேரை திரட்டி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃபோன் கொடுக்குற அளவுக்கும் பணம் எங்கிருந்து வந்துச்சு? அப்போ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கடைசியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இவ்வளவு செல்ஃபோன் கொடுக்குற அளவுக்கு பணம் வருதுன்னா சீமானுக்கு எவ்வளோ பணம் வரும்? இந்த கேள்வி பிரதானமான கேள்வியா இல்லையா? அப்போ நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? இத்தனை ஆண்டு காலம், 1/2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்கிறது திமுகவும் அதிமுகவும் இல்லையா? கட்சியாக பார்த்தீங்கன்னா அதிக முறை ஆட்சியில் இருந்தது அதிமுக.
தனிப்பட்ட முறையில் அதிக முறை முதலமைச்சராக இருந்தவர்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞர். ரைட். இந்த 2 கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துருது, பரிசு பொருள் கொடுக்குதுங்கிறதா உங்களுடைய குற்றச்சாட்டு, நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. அரை நூற்றாண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் பரிசு பொருள் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிறீர்கள். புரிந்து கொள்ள முடிகிறது. அரை நூற்றாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறீங்க. அதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, ஒரு கவுன்சிலராக கூட நீங்கள் வெல்லலை, எந்த பவரும் உங்ககிட்ட இல்லாத போதே நீங்கள் ஆட்களை திரட்டி வைத்து ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செல்ஃபோன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எவ்வளவு பணத்தை கொள்ளையடிப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? இது கேள்வியா இல்லையா? இப்போ சீமான் என்ன கேட்கணும்? செல்ஃபோன் கொடுத்துருக்கிறியே அப்படின்னு கோவப்படுறாரு. என்ன கேள்வி ப்ராப்பராக அந்த ஆடியோவில் இருந்திருக்கணும்? இது நம் கட்சி கொள்கைக்கு விரோதம் இல்லையா? இலவச திட்டங்களையும் நம்ம எதிர்க்கிறோமே, ஏழை எளிய மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதையும் இலவசமாக அரிசி போடுறதையுமே நம்ம எதிர்க்கிறோமே. நீ பார்ட்டி கொடுத்துருக்குற, எல்லாருக்கும் செல்ஃபோன் கொடுத்துருக்குற, இது தப்பு, நம்ம கட்சி கொள்கைக்கு விரோதமானதுன்னு எங்கேயும் சொல்லலை. நீ உனக்கு ஆள் சேர்க்குற செல்ஃபோன் கொடுத்து, அதுதான் அவருடைய கோபம். பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? அப்போ செல்ஃபோன் கொடுத்தது அதில் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சரி, செல்ஃபோன் கொடுக்குறதுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு, இதை கேட்கணும்ல, கேட்கல. இப்போ சீமானுக்கு இன்னொரு கோபம் இருக்குது. என்ன கோபம்? நம்மளுக்கு தெரியாமல் தனியாக கடை போடுறாங்க. இவ்வளோ பேருக்கு செல்ஃபோன் கொடுக்குற யாரோ ஒருவருக்கு எவ்வளோ பணம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கும். இப்போ பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கும். சீமானினுடைய அனைத்து பிரச்சனைகளும் எங்கே ஆரம்பிக்குன்னா அவர் மட்டும்தான். அவரை தாண்டி நீங்கள் யாராவது வெளிநாட்டில் கலெக்ஷன் பண்ணாலோ இந்த மாதிரி கூட்டம் சேர்த்தாலோ அவருக்கு ஆகாது. இவர் தான் யாரை திட்டுறாரு? திமுக அதிமுகவை திட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ காளியம்மாள் தனி கட்சி ஆரம்பிப்பாரான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏற்கனவே காளியம்மாள் பேரை சொல்லி பிசுறுன்னு சொல்லிட்டார். அதன் பிறகும் காளியம்மாள் அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியில் தான் சகோதரி காளியம்மாள் தொடர்கிறார், அது அவருடைய உரிமை, இருக்கட்டும். நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்? யாராக இருந்தாலும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை, ஒரு பெண்ணை கண்ணியமாக விமர்சிக்க வேண்டும், இப்படித்தான் விமர்சிப்பதா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்கள் ஒருவேளை காளியம்மாளை கண்டிக்கிறதா இருந்தால் கூட கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு ஆடியோ சொல்லியிருக்கலாமான்னு நான் இதுக்கு முன்பே ஒரு வீடியோவில் கேட்டேன். ஆனாலும் சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு கோபம் வரல, அவர் நாம் தமிழரில் தொடர்கிறார், அவருடைய உரிமை விட்டுறட்டும். இப்போ அடுத்த ஆடியோ வந்துடுச்சு. இந்த ஆடியோ பிசுறுன்னு பேசின ஆடியோ காளியம்மாள் கவனத்திற்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. அது ஒருவேளை பப்ளிக்கில் வெளியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஆடியோ காளியம்மாளுக்குன்னே பேசி அவர் கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாரோ ஒரு நிர்வாகிக்கு சீமான் அனுப்பி இதை காளியம்மாள்கிட்ட காட்டுங்கன்னே சொல்லிட்டார். இது காளியம்மாளுக்கு காட்டியிருக்கப்பட வேண்டிய ஆடியோ, அல்லது காளியம்மாள் இல்லைன்னா வேறு யாரோ ஒரு பெண்மணிக்கு காட்டியிருக்க வேண்டிய ஆடியோ. அந்த ஆடியோ அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்குல்ல. நான் காளியம்மாள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுகிறேன், சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அவங்க தெளிவுபடுத்திட்டு நான் இல்லை, அந்த ஆடியோ எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஆடியோ அவரிடம் காட்டப்பட்டிருக்கும் அல்லவா? அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு கோபம் வரல, நான் இந்த கட்சிக்காக தான் வேலை செய்கிறேன், இந்த இயக்கத்துக்காக தான் வேலை செய்கிறேன், ஆனாலும் ஏன் இவர் இப்படி நினைக்கிறாருங்கிற எண்ணம் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? சரி, இப்போ தனியாக ஆதரவு திரட்டி இருக்கிறார் அப்படின்னு சீமான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். தனியாக ஆதரவு திரட்டி இருக்கிறார்னா தனியாக கட்சி தொடங்க போகிறாரா தமிழ் தேசிய தளத்தில், அல்லது கடல்புறத்து மக்கள், நெய்தல் நில மக்களினுடைய வாழ் உரிமைகளை பேசுவதற்கு? ஏன்னா அவருடைய வாழ் உரிமை ஒரு பெரிய தொடர் சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சமூகம் நம்முடைய சகோதரர்கள். இலங்கை கடற்படை தாக்குதலாக இருக்கட்டும், இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும், இல்லையா, உயிரை பணையம் வச்சு நிற்கக்கூடிய ஒரு சகோதரர்கள் அவர்கள். அப்போ அவர்களுக்குன்னு போராடுவதற்கு, பேசுவதற்கு வலுவான இயக்கங்களோ அமைப்புகளோ இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் வலுவாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றுபட்டு, நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு தனி சங்கங்கள் இருக்கலாம், ராமேஸ்வரத்தில் தனியாக இருக்கலாம், சென்னையில் தனியாக இருக்கலாம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோஸ்டல் கடல்சார் பரப்பை ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட ஒரு அமைப்பாக ஒருவேளை காளியம்மாள் உள்ளிட்டவர்கள் உருவாக்கலான்னு கூட நினைத்திருக்கக்கூடும். நினைக்கலாம், நினைத்தாலும் தப்பில்லை. அப்படியான ஒரு எண்ணம் காளியம்மாளுக்கு இருக்கிறதா? அதற்காகத்தான் அவர் இந்த மாதிரி கடற்புறத்தில் சகோதரர்களோடு சகோதரிகளோடு அரசியல் சார்ந்த பணிகளை அதிகமாக செய்து அவர்களுக்கான ஒரு ஆட்களை திரட்டினாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க தான் விட சொல்லணும், நமக்கு தெரில. இப்போ நம்ம அன்பு தோழர் சகோதரர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள், அவருடைய பதிவை நான் எக்ஸாக்டாகவே நான் வாசித்து காட்டிடுறேன்.
அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2007 2008 காலத்திலேயே தீவிர தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தேன், இனியும் தொடர்வேன். நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகி நிற்க விரும்புகின்றேன். இது கட்சியின் மீது முரண்பாடு என்பதில்லை, சந்தித்தால் கைகுலுக்கிக் கொள்வோம்னு சொல்கிறார். அப்படின்னா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் தான், அப்படி தான் கடந்த காலத்திலும் இருந்திருக்கார், இப்பவும் இருக்கிறார், இனி இருக்க போகிறார். அது அவர் பதிவு தெளிவுபடுத்தி விட்டது. ஆனால் அவருக்கு முரண்பாடு யார் மீது? நாம் தமிழர் கட்சியின் மீது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் மீது முரண்பாடு இல்லைன்ட்டார். இது கட்சியின் மீது முரண்பாடு என்பதில்லை, ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகி நிற்க விரும்புகிறேன். அப்படின்னா கட்சியின் மீது முரண்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக யார் மீது தான் அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. கட்சியினுடைய கடைமட்ட தொண்டர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதெல்லாம் முரண்பாடு இருந்துச்சுன்னா கட்சியிலேருந்து விலகி இருக்க மாட்டாங்க. அப்போ கட்சியினுடைய கொள்கையின் மீது அவருக்கு முரண்பாடு இல்லை, அவருடைய பதிவிலிருந்து நான் புரிந்து கொள்வது. ஆனால் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேருந்து நான் விலகி நிற்க விரும்புகிறேன்னா கட்சியின் தலைமையின் மீது அவருக்கு என்ன இருக்குது? ஏதோ வருத்தமோ முரண்பாடோ இருக்கிறது. அப்போ கட்சியின் தலைமையின் மீது தமிழ் தேசிய தளத்தில் இயங்கக்கூடிய பலருக்கும், இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் கடந்த காலங்களிலும் விமர்சனம் இருந்துச்சு, இப்பவும் விமர்சனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கட்சியின் தலைமையாக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள், கெட்ட வார்த்தையில் திட்டுறது, என்ன சொல்கிறது, ஒரு கட்சியை மாவட்ட அளவில் ஸ்ட்ராங்கான தலைவர்களை உருவாக்காமல் போவது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரையும் எப்படியோ காயப்படுத்தி வெளியில் அனுப்புவது, கட்சிக்கு புதிதாக வந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு ஒரே கிரைட்டீரியா, அதுக்கு முன்னாடி வழக்கறிஞர், டாக்டர், இந்த மாதிரி பட்டங்களை தான் முனைவர், இப்படி தான் பார்க்கிறார்களே தவிர கட்சிக்கு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று வரக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பலருக்கும், தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் என்னத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று வரக்கூடிய செய்திகளை உண்மையாக்குவது போல் இவை இருக்கின்றன. நான் பகடியாகவோ கேலியாகவோ அல்லது என்னோட இதுலேருந்து இறங்கியோ ஸ்கேல்லேருந்து இறங்கியோ எப்பொழுதும் பேசியதில்லை. இந்த வீடியோ நான் அப்படி பேசலை. இருக்கக்கூடிய சிக்கல்களை முன்வைத்து, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முன்வைத்து இந்த வீடியோ நான் பேசியிருக்கிறேன். ரைட். ஏன்னா இது எதுக்கு சொல்கிறோன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் ரொம்ப அது கடந்த காலங்களில் பேசிய தலைவர்களின் மீதும் நமக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. தமிழ் தேசிய அரசியலில் நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு சிறு மாறுபாடோ கண்ணிய குறைவான பார்வையோ இருந்ததில்லை. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு ஆபாச வசை சொற்களை வீசுவது, அருவருப்பான விமர்சனங்களை அள்ளி இறைப்பது, இதெல்லாம் தான் இன்றைக்கி சமூகத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியலின் மீது உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பார்வை. ஸோ அந்த பார்வையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தலைமை தன்னுடைய நிலைப்பாட்டையும் தன்னுடைய நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்ளணும். இல்லைன்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தராக நினச்சவாங்க. வெளியில் போகிற எல்லாருக்கும் நீங்கள் நினச்சலாம், துரோகி முத்திரை குத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த கட்சி பலவீனப்படும், உடையும். அப்படி உடைவது உள்ளபடியே தமிழ் சமூகத்துக்கு நல்லதானா? ரொம்ப ரொம்ப நல்லது. சீமான் போன்ற என்ன சொல்கிறது, ஒரு மனிதர், அவருடைய செயல்பாடுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா, அவருடைய தலைமையின் கீழ் இவ்வாறான ஒரு கட்சி வலுவாக இருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு ஆபத்து, பேராபத்து. அதனால் அதில் இருக்கக்கூடிய சிறந்த கொள்கைவாதிகள், உள்ளபடியே சமூகப்பற்று உள்ளவர்கள் அங்கிருந்து வெளியேறி தங்களுடைய சமூக பணிகளை தொடர்வதுதான் தமிழ் சமூகத்துக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.